அப்பேற்பட்ட ஒரு தலைவர். அவரை சந்திக்கிறதுக்காக ஏழைகள் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. பேருந்து பஸ்ஸு ஓனர் சில பேர் வந்திருக்காங்க. பொதுவாக எல்லோரும் யாரை சந்திப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணக்காரர்களை சந்திப்பாங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் காமராஜர் என்ன பண்ணார், ஏழைகளை தான் முதல்ல சந்திக்கிறார். ரொம்ப நேரம் அந்த சந்திப்பு நிகழுது. அதனால் நேரம் கடந்து போகிறதுனால அந்த பேருந்து அதிபர்கள், அந்த பேருந்தோட ஓனர்லாம் ரொம்ப கோவப்படுறாங்களாம் காமராஜர்கிட்ட. அப்போது காமராஜர் சொன்னாராம், அவங்கெல்லாம் அன்றாடம் காட்சிங்க, என்னை பார்க்கணுன்னு வந்திருக்காங்க. அவங்களுக்கு கடைசி பஸ்ஸுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னா அவங்களால மறுபடியும் ஊர் போய் சேர முடியாது. அடுத்த நாள் கூலியும் உங்களுக்கு பாதிக்கப்படும். நீங்கள் அப்படி இல்லை, எப்போனாலும் போய்க்கலாம். இந்த பஸ் இல்லைன்னா அடுத்த பஸ்ஸில் போவீங்க, இல்லைன்னா உங்களோட சொந்தமாக பஸ்ஸே இருக்குது, அதனால் நீங்கள் எப்போனாலும் போய்க்கலாம். இன்னொன்று, அவங்க என்னை முதலமைச்சர் ஆக்கிட்டு என்னை பார்க்க வந்திருக்காங்க. நான் முதலமைச்சர் ஆனதால் என்னை நீங்கள் பார்க்க வந்தீங்க, ரெண்டுக்கு வேறுபாடு இருக்குது அப்படின்னு சொன்ன ஒரு தலைவர். எளிமையான முறையில் இந்த மண்ணில் வாழ்ந்தவர். மகாத்மா காந்தியடிகளை அப்படியே பின்பற்றினார். அதனால தான் பாருங்கள், மகாத்மா காந்தி பிறந்த தினம் அக்டோபர் 2 அவருடைய உயிர் பிரிந்தது அப்படின்னு சொல்லலாம்.